welcome to Manera's box. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு வீட் பனானா பிரெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் வீட் பனானா கேக் பண்ணியிருந்தோம். அது சுகர் இல்லாமல் எக் இல்லாமல் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதனால் அது பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான அந்த பனானா வீட் கேக் பார்க்காதவங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த சாஃப்டான வீட் பனானா பிரெட் பண்ணுறதுக்கு நான் இப்போ 2 ரொபஸ்டா பனானா எடுத்துருக்கிறேன். நம்ம க்ரீன் கலர் ஸ்கின் உள்ள அந்த பனானா தான் 2 எண்ணம் எடுத்துருக்கிறேன். நல்லா பழுத்ததாக எடுத்து நான் மிக்சியில் தான் பண்ணுறேன். மிக்சியில் கட் பண்ணி போடலாம். இதில் ஒரு 1/2 கப் சுகர் போடுறேன். நீங்கள் 1/2 முதல் ஒரு 3/4 வரை போடலாம். அதாவது நீங்கள் ஜாம் ஒன்று யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக போட்டால் போதும், அல்லது கொஞ்சம் அதிகமாக போடணும். 1/2 முதல் 3/4 போட்டாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு போடலாம். இதில் ஒரு 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். இதில் ஒரு 1/4 கப்பு மில்க்கு கூட விடலாம். 1/4 கப்பு கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் அல்பம் உங்கள் மாவில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் 1/2 கப்பு ஃபஸ்ட்டில் நீங்கள் 1/4 கப்பு ஊற்றி பாருங்கள். கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ 1/4 கப் தான் எடுக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நமக்கு நல்லா அடித்து கொண்டு வரலாம் க்ரீமியாக. நான் இப்போ அடித்து கொண்டு வந்திருக்கிறேன். இது நான் ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். இதில் நமக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு எடுக்கணும். 1/2 கப்பு கோதுமை மாவு. என்னோடய கப்பு 250 ml கப்பு. அதில் தான் இப்போ 1/2 கப் மீன்ஸ் 250 + 125, அப்போ 375 கிராம்ஸ் வரும், ml வரும் அளவு. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர். சினமன் பவுடர் வேறு ஒன்றும் இல்லை, பட்டை பொடி தான். நமக்கு கரம் மசாலாலாம் இருக்கிற அந்த பட்டை, அது பொடித்த பொடி தான் போடுறேன். இது போட்டு நமக்கு 2-3 தடவை நீங்கள் நல்லா சலிச்செடுக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் மாவு. இப்போ நம்மோட அந்த பால், பழம், சுகரு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸில் அந்த மாவு நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட்டாக சேர்த்து போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும், கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நமக்கு இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். மாவு போட்ட பிறகு நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக போட்டாச்சுன்னா அந்த உள்ளால் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் அது உடஞ்சி போகும். அது கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருந்தால் தான் நமக்கு சாஃப்டாக வரும். அதனால தான் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பேட்ரு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த பழம் மட்டும்தான் நமக்கு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் மாவு போட்டு மிக்சியில் அடிக்கக்கூடாது. அடிச்சாச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது கேக்கு. அப்போ இதில் நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறேன். அதாவது கொஞ்சம் வால்நட்டும், கொஞ்சம் பிளாக் ரைஸின், கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். இது ஆப்ஷனல் தான். அதாவது இது கேக்கல்ல, ப்ரெட்டு. அப்போ அதனால் நீங்கள் தேவைன்னா மட்டும் போட்டால் போதும். இப்போ நமக்கு இது ஹோம்மேட் ஆனதுனால வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக சுவையாக இருக்கும். அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் போட்டால் போதும், அல்லது போட வேண்டாம். இது மெதுவாக நமக்கு ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த ப்ரெட்டு பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெட் டின் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி டின் இல்லைன்னா நீங்கள் கேக் டின் கூட எடுக்கலாம். ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட வைக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓவனில் வைக்கிறதா இருந்தால் மட்டும் ஸ்டீல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி டின்னு, அலுமினியம், கிளாஸு அதெல்லாம் ஓவனில் வைக்க முடியும். இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு பேட்டர் ஊற்றணும். நான் இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். பட்டர் பேப்பர் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நம்மளோட பனானா கேக் பண்ணும்போது பட்டர் பேப்பர் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துடுங்க. இப்போ பட்டர் பேப்பர் போடும்போது கூட ஒன்றும் இல்லை, இது ஒரு A4 சைஸ் பேப்பரில் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணி எடுத்தாலே போதும். பட்டர் பேப்பர் போடும்போது கூட கொஞ்சம் ஆயிலோ கீயோ அது ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் பட்டர் பேப்பர் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ நான் அந்த பேட்டர் ஊற்றியிருக்கேன். அதில் மேலே கொஞ்சம் கூட டெக்கரேஷனுக்கு டியூட்டி ஃப்ரூட்டியும் பிளாக் ரைஸ்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் போட்டால் போதும். இது ப்ரெட்டு, கேக்கல்ல. இப்போ இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன் நான். இப்போ நமக்கு இது குக் பண்ணலாம். எப்படி குக் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இது இப்போ ஒரு அவனில் தான் வைக்க போகிறேன். இந்த பேனில் வச்சாச்சுன்னா கொஞ்சம் பேனை விட அந்த கேக் டின்னு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ அதனால் உள்ளால் வைக்க முடியாது. இங்கே பேனில் நான் இதுக்கு முன்னால் ப்ளம் கேக்கெல்லாம் பேனில் தான் பண்ணி காட்டியிருந்தேன். நம்ம சேனலில் நிறைய கேக் வெரைட்டி போட்டிருந்தோம், பாருங்கள். இப்போ இந்த பேன் நல்ல திக்கானது, பாட்டம் நல்ல திக்கானது மட்டும் இல்லை, நல்ல வெயிட்டான பேனும் கூட. அதனால் நான் இந்த பேனில் பண்ணும்போது எப்போவும் உள்ளால் சால்ட்டோ மணலோ போடுறதில்லை. என்னென்னா இது எனக்கு நல்ல வெயிட்டான பேன் ஆனதுனால. உங்கள்கிட்ட நீங்கள் அதாவது வெயிட்லெஸ்ஸான ஒரு தின்னான பேன் எடுத்தாச்சுன்னா நீங்கள் அதுக்கு உள்ளால் கொஞ்சம் சால்ட்டோ மணலை போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் பண்ணணும்.
திக்கான பேனுன்னா ப்ராப்ளம் இல்லை. தின்னான பேன் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அல்லது அந்த தீஞ்ச வாசனை வரும் கேக்கில். அதனால் அது கவனிக்கணும். இப்போ எனக்கு இது பெரிய தானனால கேக் டின் ஆனதுனால நான் ஓவனில் வச்சு காட்டுறேன். ஓவன் இப்போ நீங்கள் 180 டிகிரி நான் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது உங்கள்கிட்ட இருக்கிற ஓவன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சில ஓவனில் ஃபாஸ்ட்டாக ஆகும், சிலதில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். என்னாலும் 180 to 160 அதுதான் கரெக்டு டெம்பரேச்சர். 180 பேஸு. சம்டைம்ஸு ஃபாஸ்ட் ஆகுறதுல ஒரு 160 கூட வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் டைம் நான் 15 to 20 மினிட்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஓவன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நீங்கள் அப்புறமா பார்த்தாச்சுன்னா அது குக் ஆகலைன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வைக்கலாம். எனக்கு இப்போ 20 மினிட்ஸ் ஆகலை, ஒரு 17 தான் ஆயிருக்கு. நான் இதில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குக் ஆகிருக்கான நல்ல ஃப்ளேவர் வருது. அப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஷார்ப்பான ஏதாவது வச்சு ஒன்று குத்தி பார்க்கலாம். பார்க்கும்போது அதில் ஒட்டலை, நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ 20 மினிட்ஸ் ஆகலை. ஆனால் உங்கள் ஓவன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்சாக இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் பேனில் வைக்கும்போது இவ்வளோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். அவனில் வைக்கும்போது கொஞ்சம் கலர் மேலே நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். நல்ல சாஃப்டான ப்ரெட். இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் லைட்டாக க்ராக் ஆகிருக்கு பார்க்குறீங்களா. என்னென்னா அந்த நமக்கு வைக்கும்போது அந்த ஓவனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாச்சுன்னா க்ராக் ஆகும் மேலே. இப்போ ஒன்றுமே ஸ்டிக்கியாக ஒட்டி பிடிக்கலை. நான் இது பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பட்டர் பேப்பர் அடியில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு தான் பட்டர் பேப்பர் போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குது. நல்ல சாஃப்டான ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. கலர் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நமக்கு இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல அந்த க்ராக் ஆனது உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் டெம்பரேச்சர் கரெக்டாக, அதாவது ஓவர் ஹீட்டாக இருந்தது எனக்கு. நான் 2 டைம்ஸு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சேன். அதனால் எனக்கு உள்ளால் ஓவன் உள்ளால் ரொம்ப ஹீட்டாக அதிகமாக இருந்ததுனால எனக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒன்று க்ராக் ஆகிருக்கு. அல்லது கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக. கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டான கேக்கு மாதிரி தான் இருக்குது ப்ரெட்டு. நமக்கு இந்த ப்ரெட்டு பேட்ரு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கேக்கு மாதிரி லூஸாக இருக்காது. நீங்கள் லூஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் அதிகமாக ஊற்ற வேண்டாம். அதாவது ப்ரெட்டு பேட்டர் ஆனதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அந்த பேட்ரு. இப்போ இது கரெக்டாக எனக்கு ஒரு 1/4 கப் மில்க் தான் விட்டேன், கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான வீட் ப்ரெட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.